வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். கார்த்திகை தீபம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். கார்த்திகை தீபத்துக்கு போது அதுக்கு முன்னாடி வீடியோவிலலாம் கூட எல்லோரும் சொல்லியிருந்தேன், நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கேன் மாமி, ரொம்ப இன்னும் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து 2-3 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன், மாமி ஒரு ஸ்வீட் பண்ணுங்க, நீங்கள் பழைய குஜாலுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. எஸ், நம்ம இன்றைக்கி அவளுடைய இதை கேட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, காஜர் கா ஹல்வா 1 பாட்டில். இந்த மாதிரி கேரட் வந்து இந்த மாதிரி குளிர் நாளில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது டெல்லி கேரட் சொல்லுவா இல்லையா, அது. இதை வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன். எப்படி என்னோடய பல்ஸு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சு வச்சுட்ருக்கேன். ஒரு ஸ்வீட் பண்ணிட்டா மாமி மூஞ்சியில் வந்து ஒரு பழைய சிரிப்பு வந்துடும் அப்படின்னு நல்லா என்னை புரிஞ்சுனவா எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுருக்கேன். ஸோ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது நெய்யை விட்டுட்டு இந்த கேரட் நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நீங்கள் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நல்லா சூடு வரட்டும் போகிறோம். பட் இந்த கேரட் அல்வா திருகி பண்ணாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 1 பாட்டில் நீங்கள் பண்ணுறேன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கேரட் பீட்ரூட் சாப்பிட வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்லது. அட் த சேம் டைம் இப்போ வர குளிர் நாளில் மழை நாளில் மட்டும்தான் இது கிடைக்கும். February March தாண்டிட்டுனா இது கிடைக்காது, இந்த கேரட் கிடைக்காது. ஸோ அதுக்குள்ளே நம்ம பாத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பண்ணி கொடுத்தோன்னா, நம்ம முன்னாடியே பண்ணி போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அது திருகிட்டும் நம்ம வந்து ஒரு கடாயில் பாலோடு சேர்த்து வேக விட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கிறவா கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இதை பிளான் பண்ணி பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு மட்டும் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பா. ஸோ இது நல்லா வதக்கிட்டோம். ஒரு இது ஃபுல் க்ரீம் மில்க்கு. ஜஸ்ட் ஒரு இது 1/2 லிட்டர் காய்ச்சினேன். அதுலேயும் பாதி தான் விட்டுருக்கேன். பார்த்தேன்னா இது வந்து 200 ml கிட்டக்க நீங்கள் பால் விட்டேன்னா போகிறோம், இல்லை 150 விட்டேன்னா போகிறோம். ஏன்னா உங்களுக்கு அது பொங்கி மேலே வந்து வழியும் அப்படின்ற மாதிரி பயம் இருந்ததுன்னா 150 விடுங்க போகிறோம். கொஞ்சம் இருந்தால் தேவையில்லை அப்படின்னா 200 ml கிட்ட விடுங்க. 200 ml எவ்வளோ பெருசு இருக்கும் மாமி அப்படின்னு கேட்டு 200 ml கப் இருக்கிறவா அதால் விடுங்க. அப்படி இல்லையா, இவ்வளோ காஃபி சாப்பிடுவோம் பார்த்துருக்கேளா, அது 150 ml. நம்ம நார்மலாக நம்ம பாத்தில் எல்லாம் வச்சுருப்போம் பார்த்துருக்கேளா ஒரு டம்ளர், அது 150 ml. அதில் 1.25 டம்ளர் விடுங்கோ, சரியாக இருக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வந்து ஒரு 3 விசில் வாங்கினதுக்கப்புறமா இதை பார்க்கலாம். ஒரு 3 விசில் வரட்டும், இதை பார்க்கலாம். இதை வந்து இந்த மாதிரி எதான ஒரு மத்து ஆர் இந்த பாவ் பாஜி நெசுக்கிறது, இது எதையாலையால் நல்லா நெசிக்குங்க. இது ஆல்ரெடி நல்லா கேரட் வெந்திருக்கிறதுக்கும் அதுக்கும் ஈஸியாக இதில் இதாகிடும். இது எவ்வளோ கேரட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது 1/2 கிலோ கேரட். 1/2 கிலோ கேரட்டுக்கு 200 ml கிட்ட பால் விட்டுருக்கேன். அதே மாதிரி சுகர் வந்து
ஒரு 200 கிராம்ஸில் 150 கிராம்ஸ் நான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் 200 கிராம்ஸ் வரைக்கும் போடலாம். ஏன்னா நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறவளுக்கு 200 கிராம்ஸ் இருக்கட்டும். இது 150 கிராம்ஸ் நான் போடுறேன். அதேமாதிரி இது 100 கிராம்ஸ் கோவா போடுறேன். இது ஆப்ஷனல், வேணுங்கிறவா போடுங்க. போட்டேன்னா கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும். இது சுகர், இதையும் ஆட் பண்ணலாம். 150 கிராம் சுகர் போட்டிருக்கேன். எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். கெட்டியானதுக்கப்புறம் நெய் விடலாம். நட்ஸ் எல்லாமும் போடணும். நான் வந்து இன்றைக்கி முந்திரி பாதாம் ரெண்டும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வறுத்து இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுடைய சௌகரியம் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போடுறேன் அப்படின்னு சொன்னால் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கொதித்து கெட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். ரெண்டு நிமிஷம் இறக்கி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நெய் விட்டுருக்கேன். இந்த முந்திரியும் பாதாமும் ஜஸ்ட்டு போட்டு, அதே மாதிரி இதில் சாஃப்ரான் இருக்கிறவா கிடச்ச வச்சுட்டுருக்கிறவா கொஞ்சம் இதில் போட்டேன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இது காஜர் கா ஹல்வா வித் வானிலா ஐஸ்கிரீம், ரொம்ப சூப்பர். இது கொஞ்சம் சுடுசுடாக இருக்கும். வானிலா ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு இருக்கும். வச்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்வீட் அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம் நம்மளை தொத்திக்கிறது இல்லையா? ஸோ ஜோரான காஜர் கா ஹல்வா 1 பாட்டில் தயாராகிடுது. குக்கரில் வச்சு நீங்கள் இதை வேக விடுறதுனால ஈஸியாக அது மசிஞ்செடுத்து ஈஸியாக எடுத்து எக்ஸாக்ட்லி இது வந்து உங்களுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். பாக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துடலாம். கண்டிப்பாக இது ரொம்ப ஜோராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.